தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த 2ஆம் தேதி நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஒரு சில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ, எங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு காரியங்களை தளங்களாகவே இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அதை முயற்சி செய்த பிறகும் கூட அதில் ஒரு வெற்றியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், இந்த மாதம் 2ஆம் தேதியில் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நான் நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தில் முழு வெற்றியை தந்து முழுமையான ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ண போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 2ஆம் தேதியிலே நிறைவேற்றி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண போகின்றார். மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றியுள்ளவர்களாக வாழுங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ண போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் வாக்கு கொடுத்தால் அது கொடுத்ததுதான். அதை நிச்சயம் இந்த 2ஆம் தேதியில் நீ நிறைவேற்றப் போகிற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். அதன்படி நாங்கள் இறுதி மட்டும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.